அறிவு எல்லாத்துலயும் சிறந்தவனா இருக்கான். அவனுக்கு அனைத்து விதமான நல்ல குணங்களும், ஒழுக்கங்களும் இருக்கு. இது கூடவே அவனுக்கு பகடையில கொஞ்சம் ஆர்வமும் இருக்கு. இது நலனோட பலவீனம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பக்கம் நலன் மகாராஜா இருக்காரு. இங்க விதர்ப்ப நாட்டுல பீமனோட மகளா தமயந்தி இருக்காங்க. தமயந்தியும் அழகுலயும், அறிவிலயும் சிறந்தவங்களா இருக்காங்க. பண்புள்ளவங்களா, நற்குணம் கொண்ட ஒரு நங்கையா தமயந்தி திகழ்றாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல எப்படி காதல் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நலன் மகாராஜா தன்னோட நந்தவனத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அழகான, விசித்திரமான ஒரு அன்னப்பறவைய பார்க்குறாரு. வழக்கமா உள்ளத விட இந்த அன்னப்பறவை ரொம்ப அழகா ஒரு தங்க நிறத்தை இருக்கு. அத பார்த்த உடனே அத கையில எடுக்குறாரு அந்த நலன் மகாராஜா. நலன் மகாராஜாவ பார்த்து இந்த அன்னப்பறவை பேச ஆரம்பிக்குது. "நான் ரொம்ப சக்தி வாய்ந்த அன்னப்பறவை. உன் எதிர்காலத்த கூட என்னால சொல்ல முடியும். உனக்கு எந்த மாரியான ராணி வருவா?